ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர் அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் இந்திரஜித், அனஸ்வரா ராஜன் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தீபு கருணாகரன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அனஸ்வராக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குது. கல்யாணத்துக்கு முந்தின நாள் மாப்பிள்ளை வந்து ஓடி போயிடுறான். ஸோ அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ட்ரிவாண்டத்துக்கு வராங்க. அங்கே எதிர்ச்சியா இந்திரஜித்தை பார்க்க அவரு வந்து லிஃப்ட் கொடுக்குறாரு. உங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னு கேட்டுட்டு. ஸோ பையனை தேடி இவங்க போகும்போது அங்க பையன் இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த பையனோட சேர்ந்தாங்களா இல்ல இந்திரஜித்துக்கும் இவங்களுக்கும் என்ன நடந்தது, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு இந்த படத்துல ரெண்டு விஷயம் தான் பாசிட்டிவா தோணுது. ஒன்னு, லீடா நடிச்ச இந்திரஜித் அண்ட் அனஸ்வரா இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேச்சுரலா, கேஷுவலா, அழகா நடிச்சிருந்தாங்க. அண்ட் சில ஃபன்னி மொமெண்ட்ஸும் நல்லாவே இருந்தது. அடுத்த பாசிட்டிவா தோன்றது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. ஒரே நைட்ல ஒரு காருக்குள்ளதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த படத்தோட கதையை நகருது. ஸோ அதை வித்தியாசமான ஆங்கிள் நல்ல லைட்டிங்கோட ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க சினிமோட்டோகிராஃபர். இதை தவிர இந்த படத்துல எல்லாமே நெகட்டிவ் தான். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா கதையை பொறுத்த வரைக்கும் அந்த பையனை தேடி போகணும். ஆனா அது போறதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன்ஸோ இல்ல ஒரு ஃபன்னியான மொமெண்டோ இல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோ ஏதோ ஒன்று இருந்தா நமக்கும் பார்க்க ஆர்வமா இருக்கும். ஆனா ரொம்ப பிளெயினா ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கிட்டே போறாங்களே தவிர படத்துல வேற எதுவுமே புதுசா இல்ல. அண்ட் ஒரு போலீஸை வச்சு சில காமெடி சீக்வன்ஸ் நடக்கும். அதுவும் பெரிய லெவல்ல ரசிக்கும்படியா இல்ல. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரே ராத்திரியில ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தா கண்டிப்பா சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஆக்டர்ஸ் தான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட டேலண்டை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். யூடியூப்ல மனோரா மேக்ஸ் தமிழ் சேனல்ல இது அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.